கோவை காந்திபுரம் அருகே பேரணி செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட அல்-உம்மா இயக்கத்தின் தலைவர் பாஷா கடந்த 16ஆம் தேதி உயிரிழந்தார். மறுதினம் அவரது உடல் உக்கடம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்ததை கண்டித்து கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கருப்பு தின பேரணி நடைபெற்றது. இதில் பேசிய அண்ணாமலை, கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் குண்டுவெடிப்பை மாநகர காவல்துறை தடுக்க தவறிவிட்டதாக கூறினார். தொடர்ந்து குண்டுவெடிப்பு சம்பவத்திற்காக பாட்ஷா மைசூரிலிருந்து வெடிமருந்து வாங்கி வந்ததாகவும், ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்பதை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா தகப்பா. அண்ணன் சீமான் அவர்களே, பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர்ல, கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாவறாங்க. 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பேரலிஸ்டோட அந்த இது இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனையடுத்து பேசிய அவர், கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு ஆதரவாக திருமாவளவனும் பதிவு போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திருமாவளவன் போடுறார், என்ன போடுறாருங்க? மாட்டியர், வீர வணக்கம். இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் பிஹெச்டி கற்றுக்கணும். ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. நான் முதல்ல போய் நிக்கட்டுமா? அந்த பூதோட வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா? இல்லை நாமளும் நடந்து போவோமே, அதில் ஒரு 4 ஓட்டு வரும். இந்த நிலையில் பேரணியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.